நண்பருக்குரிய அருமை பெருமக்கள், சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது மாத்திரம்தான் படைப்பா என்றால், நமக்கு கண்ணுக்கு தெரியாத படைப்புகள் எத்தனையோ இருக்குகிறது. அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், பூமியிலே வாழக்கூடிய நம் போன்ற படைப்புகள், அதே மாதிரி வானத்திலே வாழக்கூடிய நம் போன்ற படைப்புகள், வானத்திற்கு அப்பால் வாழக்கூடிய நம் போன்ற படைப்புகள், இப்படி பலவிதமான படைப்புகள் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத, காதிலே கேட்க முடியாத, கல்பால் சிந்திக்க முடியாத எல்லாவற்றையுமே அல்லாஹ் படைத்திருக்கிறான். நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். குர்ஆன் என்பது சிந்தனை தான். குர்ஆன் என்பதை சிந்திக்க சிந்திக்க என்ன கிடைக்கும்? துனியாவுடைய ஆகிரத்துடைய நேர்வழி ரெண்டுமே கிடைக்குங்க. கண்ணுக்கு தெரியக்கூடியதை படைத்த அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாததை எதற்கு படைத்தான்? ஒரு வழியில அவனுடைய சக்தியை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக படைத்திருக்கிறான் என்று சொன்னாலும் கூட, அந்த படைப்பு கண்ணுக்கு தெரியாத படைப்பாக இருக்குகிற பொழுது அதனால் உலகத்தில் உண்டானவர்களுக்கு என்ன பயன் என்று யோசித்து பார்க்குகிற பொழுது எல்லா பேருடைய கண்ணுக்கும் தெரிகிறதில்லை. அல்லாஹ் எதை கண்ணுக்கு தெரியாமல் படைத்திருக்கிறானோ அது எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பதில்லை. மனிதர்களிலே ஒரு சிலருடைய கண்ணுக்கு அது நன்றாகவே தெரியும். அவர்கள் யார் என்று கேட்டால், நபிமார்கள் எல்லாம் விட்டுருவோம், அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்களுக்கு எல்லாமே புரியும். நபிமார்களை விட்டு விடுவோம். உலகத்தில் வாழக்கூடிய நம் போன்ற மனிதர்களில் ஒரு சிலருக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வுடைய மறைமுகமான படைப்பு நன்றாக தெரியும். உதாரணமாக எடுத்துக்கொண்டோமேயானால் ஜின்கள் எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியாது. ஆனால் மனிதர்களில் சாலிஹீன்களுடைய கண்ணுக்கு தெளிவாக தெரியும். சாலிஹீன்களுக்கு ஜின்கள் அடிமையாகவே இருந்திருக்கிறது. அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், அடுத்தபடியாக மலக்குமார்கள் எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டார்கள், எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டார்கள். ஆனால் சாலிஹீன்களுடைய கண்ணுக்கு தெளிவாக தெரிவார்கள். அவர்கள் வருவது போவது எல்லாம் தெரியும். அவர்கள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட உத்தரவை சொல்லுவதும் என்ன தெரியும்? மலக்குமார்களுக்கு தெரியும். ஏன் அல்லாஹ் இப்படி கண்ணுக்கு தெரியாத படைப்பினங்களை கூட பலதை படைத்து வைத்தான் என்றால், பலதை படைத்தான் என்றால், தன்னுடைய விசாலத்தை அல்லாஹ் காட்டுவதற்காக என்ன செய்தான்? படைத்தான். தன்னால் முடியும் என்பதை காட்டுவதற்காக படைக்கவில்லை, தன்னுடைய விசாலமான குணத்தை காட்டுவதற்காக படைத்தான். ஏன் நான் சொல்றேன்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி கேட்டாங்க, மணி நஜாத், வெற்றி எதிலே இருக்குகிறது யா ரசூலல்லாஹ், வெற்றி எதிலே இருக்குகிறது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிற பொழுது நம்ம முதலாவது விஷயத்தை சொன்னோம். இரண்டாவது விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? வதவஸ்ஸில் பைத்த, என்ன செய்யுங்கள்? உங்களுடைய வீட்டை விசாலமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வீட்டை விசாலமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்னான்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே. அந்த சஹாபி கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வீட்டை விசாலமாக்கிக் கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புக்குள்ளேயும் ஒரு வீடு இருக்குகிறது, ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புக்குள்ளேயும் ஒரு வீடு இருக்குகிறது. அந்த வீடு தான் என்ன? இதயம், ஒவ்வொரு மனிதனுடைய இதயம். அந்த இதயத்தை என்ன செய்து விடாதீர்கள்? சுருக்கி விடாதீர்கள். இதயத்தை சுருக்கிய எத்தனையோ வணக்கசாலிகள் எல்லாம் வலிமார்களாக, சாலிஹீன்களாக இல்லாமல் மௌத்தாயிருக்கிறார்கள். இதயத்தை சுருக்காமல் விசாலமாக்கிய எத்தனையோ பேர்கள், பாவிகள் கூட கடைசி சூழ்நிலையிலே தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறைநேசர்களாக இறந்திருக்கிறார்கள், இறைநேசர்களாகவே உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகையினால் முதலாவது வீடாகிய உங்களுடைய இதயத்தை விசாலமாக்குங்கள். அதாவது அந்த இதயத்துக்குள்ளே இருந்து வெளியாகக்கூடியது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, கொடுக்க முடியாததாக இருந்தாலும் சரி, மூளையில இருந்து ஒன்றொன்றும் இதயத்துக்கு தேங்க வருகிற பொழுது அதை நாம் வாயின் மூலமாக வெளியாக்கலாம், பொருளின் மூலமாக வெளியாக்கலாம், செயல்பாடின் மூலமாக வெளியாக்கலாம்.
அதாவது அல்லாஹ் நிறைய பேத்துக்கு அறிவை தெளிவாக கொடுத்துருப்பான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். அறிவை நிறைய கொடுத்திருப்பான். ஆனால் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அறிவை வெளியே எடுத்து சொல்ல அவர்களுக்கு வாய் வராது. அதே நேரத்தில் ஒரு சிலர்களுக்கு அறிவை கம்மியாக கொடுத்திருப்பான். ஆனால் அந்த அறிவின் மூலமாக ஒன்றை 10ஆக எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலை அவர்களுடைய வாய்க்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். இதுதான் கல்புடைய விசாலம் என்பது. அடுத்தபடியாக நிறைய பேத்துக்கு பொருள் இருக்கும். அவர்களால் அந்த பொருளை என்ன செய்ய முடியாது, செலவழிப்பதற்கு மனசு வராது. வாய் திறந்தாத்தேங்க மனது இருந்தால்தான் வாய் திறக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பொருள் கம்மியாக இருக்கும். அவர்களுக்கு என்ன சிந்தனை இருக்கும், அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்தா என்ன செய்யலாம், நம்ம நிறைய கொடுக்கலாமே அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். ஆகையினால் என்ன செய்யணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னாங்க, உங்களுடைய கல்வை விசாலமாக்குங்கள். வஸ்ஸியுல் புயூத்தன என்ன, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த இதயத்தை விசாலமாக்குங்கள். அப்படி விசாலமாக்கிறீர்களேயானால் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு விசாலமான வீடு கிடைத்து விடும். விசாலமான வீடு கிடைத்து விடும். வீடு கட்டலாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை சுருக்கமாவெல்லாம் கட்ட சொல்லணும், நல்ல விசாலமாக தான் வீட்டை கட்டுங்கண்டாங்க. அதே நேரத்தில் ஏன் விசாலமாக கட்ட சொன்னார்கள் தெரியுமா, ஒரே இடத்தில் எல்லாத்தையும் போட்டு புழங்கிட்டு இருக்காதுங்க. நாம் ஒதுங்குவதற்கென்று ஓர் இடம் வீட்டிலே வேண்டும். அடுத்தபடியாக நம் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்தார்களேயானால் அவர்கள் ஒதுங்கி உட்காருவதற்கென்று ஒரு வீடு, ஒரு இடம் வேண்டும். காரணம், நாம் ஒதுங்கக்கூடிய இடத்திலே மற்றவர்கள் ஒதுங்கக்கூடாது. உதாரணத்துக்கு நமக்கு விளங்குற மாதிரி சொல்லண்டா, பெட்ரூம்ல என்ன செய்ய, பெட்ரூம் நமக்குன்னு தான் இருக்கணும். மற்றவர்களுக்கு அந்த பெட்ரூம் இடம் கொடுக்க கூடாது. மற்றவர்கள் உட்காரக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. ஆகையினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒதுங்குவதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்குங்கள். அடுத்தபடியாக உங்கள் போன்ற மனிதர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள் வந்தார்களேயானால் அவர்களோடு நீங்கள் உட்கார்ந்து பேசுவதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்குங்கள். அடுத்தபடியா 3வது சொன்னாங்க, உங்கள் இல்லங்களிலே இறைவனை நினைப்பதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்குங்கள். அது அதுக்குத்தான் இருக்கணும், அதில் வேறு எதுவுமே நடக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரத்தில் எந்த தொழுகையினுடைய சுன்னத்து, முன் சுன்னத்து, பின் சுன்னத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே தொழுததாகவே சரித்திரம் இல்லைங்க, ஹதீஸே இல்லை. பள்ளிவாசல் என்பது எதற்குத்தான் உள்ளது, ஃபர்து தொழுகைக்குத்தான் உள்ளது. என்னங்க அங்கே உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசலுடைய வக்ஃபு சொத்தை அதிகமாக பயன்படுத்துவதற்கு நினைக்கவே கூடாது, யோசிக்கவே கூடாது. அதாவது எல்லா சொத்தும் என்ன செய்யும், உங்களுடைய சொத்தை நான் சாப்பிடலாம், என்னுடைய சொத்தை நீங்கள் சாப்பிடலாம். அல்லாஹ்வுக்கென்று வக்ஃப் பண்ணப்பட்ட சொத்தை அதற்கு தகுதியான 2 பேர் தான் சாப்பிடலாம், இமாமும் மோதினார் சாப்பிடலாம், வேற யாரும் சாப்பிடக்கூடாது. அதை அதிகமாக பயன்படுத்தினால் பரக்கத்து இல்லை, லானத்து தான் வரும். ஆகையினால் முடிஞ்ச அளவுக்கு சுன்னத்தெல்லாம் என்ன செய்யணும், வீட்டிலே தொழுகுவதற்கு ஒரு இடத்தை ஒதுக்கி தொழுது விட்டு வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து மஸ்ஜித் நபவியிலிருந்து தொழுததாக சரித்திரமே கிடையாது. எந்த சுன்னத்தும் சரி, எந்த வித்ரு வாஜிபை கூட பெருமானார் தொழுகலை. தஹஜ்ஜுத் தொழுகை முடித்து விட்டு வீட்டிலே தொழுது விட்டு சுன்னத் தொழுதுகிட்டு ஓதிக்கிட்டே வருவாங்க. அதுதாங்க சுன்னத்து. ஆகையினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய இல்லத்தை என்ன செய்யுங்க, இல்லத்திலே இறைவனை வணங்குவதற்கென்று என்ன செய்யுங்க, ஓர் இடத்தை விசாலமாக்குங்கள். விசாலமாக்கினால் இந்த 3ம் உங்களுடைய வீட்டிலே இருக்குமையானால் நீங்கள் ஒதுங்க, மற்றவர்கள் வந்தால் ஒதுங்க. அல்லாஹ்வை நினைப்பதற்கென்று ஓர் இடம், இந்த 3ம் விசாலமாக்கப்படுமையானால் உங்களுக்கு என்ன விசாலமாக்கப்படும், துனியாவிலே உங்களுடைய தொழில் விசாலமாக்கப்படும். உங்களுடைய தொழில் விசாலமாக்கப்பட்டால் அதன் மூலமாக பரக்கத்து விசாலமாக்கப்படும். பரக்கத்து விசாலமாக்கப்பட்டால் என்ன செய்யலாம், நாமும் சாப்பிடலாம், நாம் அல்லாதவர்களுக்கும் என்ன செய்யலாம், சாப்பிட கொடுக்கலாம். அப்ப ஒரு மனிதனுக்கு இது விசாலமாகிவிட்டால் ஆகிரத் என்பது தானா விசாலமாகிவிடும். நல்லவர்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமாங்க, மௌத்தை பற்றி பயப்படவே மாட்டாங்க. நல்லவர்களுக்கு அடையாளம் மௌத்தை பற்றி பயப்படவே மாட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொன்று, அவங்க நினைக்காத வரைக்கும் மௌத்து வரவே செய்யாது. அவர்கள் நினைக்காத வரைக்கும் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வரவே மாட்டாங்க. ஏனென்று கேட்டால் அவர்கள் நினைக்காத வரைக்கும் அல்லாஹ் இஸ்ராயலுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டான், போய் இந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றிட்டு வாண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவசர மௌத்து நல்ல மனிதனுக்குரிய அடையாளம் அல்லன்னாங்க. திடீர் மௌத்து நல்ல மனிதனுக்குரிய அடையாளம் அல்ல. பெரும் நோய்
நல்ல மனிதருக்குரிய அடையாளம் அல்ல. பெரும் நோயிட என்ன அர்த்தம்? அந்த நோயினால் மௌத்தாகி விடுவான், அது நல்ல மனிதருக்குரிய அடையாளம் அல்ல. அதான் பெரும் நோயினா அதுக்கு தான் அர்த்தம். எத்தனை வருஷம் வேண்டாம் நோயா இருக்கலாம், ஆனால் அந்த நோயின் மூலமாக மௌத்தாக கூடாது, அது நல்ல மனிதருக்கு அடையாளம் அல்ல. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? 18 வருஷம் நோயாளியாக இருந்தாங்க, ஆனால் அவர்கள் அந்த நோய் அவர்களை மௌத்தாக்கவில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 10 வருஷம் நோயாளியாக இருந்தாங்க, அந்த நோய் அவர்களை மௌத்தாகவில்லை. அதே நேரத்தில் என்ன செய்ய, நல்ல மனிதர்களுக்கு இன்னொரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஏழ்மைத்தனம் என்பது வராது. ஏழ்மைத்தனம்னா என்ன? ஏழ்மைத்தனம்ங்க அடுத்த வருடத்திலே கையேந்தக்கூடிய சூழ்நிலைக்கு பேர் தான் ஏழ்மைத்தனம். பொருளாதாரம் குறைவது கம்மியாகுவது என்பது சாதாரண விஷயம், அது எல்லாத்துக்கும் ஏற்படும். அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். நபிமார்கள் கூட அதில் விடுதல் கிடையாது. ஏன்னா ஆனால் ஏழ்மைத்தனம்னா என்ன அர்த்தம்? அடுத்த வருடத்தில் எனக்கு இல்லை கொடுங்கன்னு கேட்கிறது, இதுதான் ஏழ்மைத்தனம். இந்த ஏழ்மைத்தனம் என்பது என்ன செய்யாது? வரவே வராது. இது நல்லவர்களுக்கு உண்டான அடையாளம். யாருக்கு உண்டான அடையாளம்? விசாலமான தன்மை உள்ளவர்களுக்கு உண்டான அடையாளம் அல்ல, அன்பிற்குரிய அருமை பெருமக்களே. ஆகையினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் துனியா உங்களுடைய உள்ளம் விசாலமானால் என்ன செய்யும்? உங்களுடைய வீடு விசாலமாகும். உங்களுடைய வீடு விசாலமானால் துனியா விசாலமாகும். துனியா விசாலமானால் ஆகிரத் என்பது சாதாரணமாக விசாலமாகும். அதனால அல்லாஹ் சாலிஹீன்களை பற்றி சொல்றான். வலிமார்கள் யாருங்க? அவங்க சாலிஹீன்கள் தான் வலிமார்கள். வலிமார்கள் சாலிஹீன்கள் தான், அவங்க வானத்திலிருந்து குதிச்சவங்க இல்லை. சாலிஹீன்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அந்த சாலிஹீன்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம், துனியாவை பற்றி பயம் கிடையாது. துனியாவை பற்றி சாலிஹீன்களுக்கு பயம் இருக்கவே இருக்காது. அதே அடுத்த நேரத்துக்கு என்ன செய்யும்ன்ற சிந்தனை அவங்களுக்கு வரவே வராது, அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். இதான் சாலிஹீன்களுக்குரிய அடையாளம். வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்களுக்கு எதை பற்றி கவலையே கிடையாது, ஆகிரத்தை பற்றி கவலையே கிடையாது. ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் தந்தை அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா பூமிக்கு மேலே நடக்க விடுற வரைக்கும் பூமிக்கு மேலே நடக்கலாம்ப்பா. ஏன்னா அல்லாஹ் பூமிக்கு அடியிலே கூப்பிட்டு விட்டால் பூமிக்கு அடியிலே போய் பறக்கலாம்பாங்க. நான் என்னான்னு கேட்டேன், பூமியில இருக்க வரைக்கும் நடக்கத்தான் முடியும், பறக்கும் பொருளை தயாரிக்க முடியும், ஓடும் பொருளை தயாரிக்க முடியும். ஆனால் நாம் ஓட முடியுமா? ஓடிக்கொண்டே இருக்க முடியுமா? நாம் பறந்து கொண்டே இருக்க முடியுமா? முடியாது. அதே நேரத்திலே பூமிக்கு அடியில் சென்று விட்டோமே ஆனால் நாமே ஓடலாம், நாமே பறக்கலாம். எப்படி பறக்கலாம்னு கேட்டு அழகா அவங்க சொன்னாங்க. அதாவது உடம்பிலே உயிரோடு உடம்பு இருக்குகிற வரைக்கும் தொடர்ந்து ஓட முடியாது, தொடர்ந்து பறக்க முடியாது. உடம்பை விட்டு உயிர் வெளியாகிவிட்டால் என்ன செய்யலாம்? ஓடவும் செய்யலாம், பறக்கவும் செய்யலாம். இந்த நொடியில என்ன செய்யலாம்? மின்னலை விட வேகமாக உயிருக்கு பறக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ், ஓடக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். ஆக அல்லாஹ் எதை செய்தாலும் நன்மைதான். அதான் வலிமார்கள்ங்கிறது. அவங்களத்தான் வலிமாறுன்னு சொல்றோம். அவங்களுக்கு என்ன ஆகிரத்தை பற்றி கவலையே கிடையாது. இங்கே கிடைக்காத சுகமெல்லாம் அங்கே கிடைக்கும். ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, பெருமானார் என்ன சொன்னாங்க? வசியில் பைத்தண்டாங்க, உங்களுடைய வீட்டை என்ன செய்யுங்கள்? விசாலமாக்குங்கள், உங்களுடைய வீட்டை விசாலமாக்குங்கள். இதுவும் என்ன? உலகத்துடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூலிடத்திலே வெற்றி பெறக்கூடிய மனிதனுக்கு இரண்டாவது அடையாளம் சொல்லிட்டு மூன்றாவது அடையாளத்தை சகாபாக்கள் கேட்டாங்க. சில மூன்றாவது அடையாளம் என்னன்னு பார்க்கலாம். ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலே என்ன செய்யணும்? இல்லாத சூழ்நிலையில கூட அடுத்தவரிடத்திலே கேட்கன்னு நினைக்கக்கூடாது, நாம் அடுத்தவருக்கு கொடுக்க நினைக்கணும். இதுதான் விசாலம். இந்த வழியிலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அடைந்து விட்டார்கள். அதே வழியை நாமும் பின்பற்றினால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் இறை வசந்தம் நம்மளை நம் இடத்திலே வந்து கொண்டே இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன் நார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.